கொஞ்சம் 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 வரட்டும் வரட்டும் Command guard! Rashtriya Salute! Salami! Sas! Command guard! Vajra! Sas! पुलिस पुलिस की समान गार्ड आपके निरीक्षक के लिए हाजिर है मैडम गार्ड विसर्जन की अनुमति चाहता हूँ मैडम అలాగే ஓகே தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வணக்கப்பா மேடம் அக்கா வாழ்த்துக்கள்க்கா அக்கா வாழ்த்துக்கள்க்கா வரணும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சாமி கும்பிடுங்க உங்க அக்காவுக்காக அக்கா வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிப்பா நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா வரப்பா வரேன் இந்த அன்பு என்றும் தொடரும் இது ஏண்டோ அன்பு விட்டுப்பட்டு போட்டது புதுச்சேரிக்கு எனக்குள்ள தொடர்பு விடுபட்டது என்பதில்லை இந்த அன்பு என்றுமே தொடரும் ஆனா சில நேரங்களில் வாழ்க்கையில் சில கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டி வருகிறது நாம் சில சேவைகளை செய்வதற்கு அதனாலதான் நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தது புதுச்சேரிக்கு வந்தது எனக்கு எனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தமிழ்ல பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் எந்தெந்த வகையில புதுவை மக்களுக்கு நல்ல திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க முடியுமோ அதையெல்லாம் மனசாட்சிப்படி அளித்திருக்கிறேன் நானே சில நல்ல திட்டங்களை முன்னெடுத்து இருக்கிறேன் அதை அரசாங்கத்தை செய்வதற்காக நான் வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது முழு மன திருப்தியோடு 3 ஆண்டுகள் ஏறக்குறைய 3 மாதம் அங்கே சென்று விட்டு வாருங்கள் என்றுதான் முதலில் என்னை அனுப்பினார்கள் ஆனால் 3 ஆண்டுகள் முழுமையாக இந்த புதுவை மக்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் எனக்கு கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல இங்கே பத்திரிகை சகோதராக இருக்கட்டும்
தெருக்களில் நான் செல்லும் பொழுது மக்கள் என் மீது அபரிதமாக காண்பிக்கும் அன்பாக இருக்கட்டும், கோயிலுக்கு சென்று வரும் பொழுது அவர்கள் என்கிட்ட காண்பிக்கின்ற அன்பாக இருக்கட்டும், இந்த அன்பை நான் மறக்கவே மாட்டேன். இது ஒரு மிக மிக மகிழ்வான அனுபவம் இந்த 3 ஆண்டுகள். இதை நான் ஒரு நன்றியோடு நினைவு கூறுகிறேன். அது மட்டும் இல்ல, இங்க பள்ளி குழந்தைகளிடம் நான் பழகிய ஒரு பழக்கம் எனக்கு மறக்க முடியாதது. ஏறக்குறைய 75 பள்ளிகளுக்கு சென்றிருக்கிறேன். பள்ளி குழந்தைகள் என்னிடம் அவ்வளவு அன்பாக பழகி இருக்கிறார்கள். மாலை நேரத்துல அவர்களுக்கான திறமை தேடல் இங்க நடத்தி இருக்கிறேன். குழந்தைகளுக்கான அதிக மார்க் வாங்கும் குழந்தைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்பதும், புத்தக பையில்லாத நாள் இருக்க வேண்டும் என்பதும், சாயந்தர நேரத்துல அவர்களுக்கு மில்லட் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வைத்ததாக இருக்கட்டும். அதே மாதிரி பல காலையில சத்து பானம் கொடுக்க வேண்டியது அதே போல வாட்டர் பெல், அவங்க நிறைய தண்ணி குடிச்சு அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு அந்த குழந்தைகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு 10% நீட் தேர்வில் ஒதுக்கீடு கொடுத்து அந்த சாமானிய மக்கள் கூட, குழந்தைகள் கூட மருத்துவர் ஆகிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நான் இங்கே பார்த்தேன். ஏனென்றால் மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்பு என்று மருத்துவரான எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல, தமிழில் ஆளுநர் உரை ஆற்றி இருக்கிறேன். இது என் தமிழுக்கு நான் செய்த சிறிய தொண்டு. ஆக எல்லா விதத்திலும் மகிழ்வான தருணம். செல்லும் போது மகிழ்வாகத்தான் செல்கிறேன் என்றில்லை. நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்வது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செல்கிறேன் என்பதைத்தான். நிச்சயமாக புதுவைக்கும் எனக்குள்ள தொடர்பு தொடரும், என்றும் அது விடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனதால தொடரும், உணர்வால் தொடரும். நானே எடுத்த முடிவுதான். ஆனா சில பத்திரிகை சகோதரர்கள் நான் எவ்வளவு அன்பா இருந்தாலும் ஏதோ நான் கவர்னரா என தொடர முடியாது, அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிலாம் இல்லை. நான் தான் ஒரு வருஷமா உங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியும், கவர்னர் மாளிகை என்பது எவ்வளவு வசதி மிக்க மாளிகை என்று. நீங்க தெலுங்கானால எல்லாரும் அழுது கொண்டே என்னை வழி அனுப்பினார்கள். 300 ஊழியர்கள் எனக்கு சுத்தி மொத்தம் 5 சேவை பெண்கள் இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்றால் அதில் அன்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஏதோ நான் கவர்னரா இன்னும் இருக்கணும்னு தெரியும். இன்னும் 6 மாசம் இருக்கு, அங்க கவர்னர் இருக்கு, இங்க 3 வருஷம் நான் முடிச்சிட்டேன். அதனால இதெல்லாம் சுயநலத்திற்காக எடுத்த எந்த முடிவும் இல்லை. சுயநலத்துக்கு நான் எடுத்த முடிவா இருந்தா நான் நல்ல பிராக்டிஸ்ல டாக்டராகவே இருந்திருப்பேன். இல்லைன்னா நான் வேற மாதிரி வழியை தேர்ந்தெடுத்திருப்பேன். என்னோட ஒற்றை நோக்கம் முழுவதுமாக மக்கள் தொடர்பு, மக்கள் சேவை. அதனாலதான் நான் இருந்த ராஜ்பவனா இருக்கட்டும், ராஜ்நிவாசா இருக்கட்டும் மக்கள் பவனமாகத்தான் மாறியது. ஆனா இன்னும் நேரடி தொடர்பு கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் நான் ராஜினாமா செய்தேன். இது முதல் என்னோட விருப்பம். நான் சொல்லி நான் எனது முடிவை ஏற்றுக்கொண்டதுதான் நான் புதுச்சேரியை அதிக அளவு விரும்புனீங்க, அதிக அளவுல இங்கதான் போட்டியிடும் விருப்பம் இருந்துச்சு. முதலமைச்சர் ரெங்கசாமி பாஜக அமைச்சர், பாஜக சபாநாயகர் கொடுத்த உங்களுக்கு எதிராக நெருக்கடி கொடுத்தனாலதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்களா? நான் எதுக்கு பதில் சொல்ல விரும்பல. நான் மக்கள் சேவைக்கு செய்யணும்னு நினைச்சேன். நான் தமிழகத்தை சார்ந்தவள். தமிழகத்தை நான் தமிழ் மகள் தான். ஆனா புதுச்சேரியில ஒன்றுதான் நான் சொன்னேன். அதே தமிழ் மகளாக தான் இங்கதான் வந்தேன். ஆனா என்னை அந்நிய மாநிலத்தவராக பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கை நான் வைத்தேன், அவ்வளவுதான். அதனால நான் விருப்பப்பட்டு மக்களிடம் போனது. எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த மட்டில் நான் நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன். அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன். வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்களின் அன்பு, அது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு. நிச்சயமா புதுச்சேரி மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் எல்லாம் நான் சொல்ல முடியாது. புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு. ஏன்னா நான் வர்ற வழி எல்லாமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவர்கள் என்னிடம் காட்டும் அன்பு அபரிதமானது. அதனால் இது நிச்சயமாக இந்த அன்பு தொடரும் உணர்வுபூர்வமாக என்பதையும், புதுச்சேரி மக்களுக்கு என் மீது காண்பித்த அன்பு மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, புதுச்சேரி நான் நன்றாக படித்திருக்கிறேன்.
வருங்காலத்துல முதலமைச்சர்கிட்ட சரி, வருகின்ற ஆளுநர்கள்ட்டையும் சரி, புதுச்சேரிக்கு இது செஞ்சா நல்லா இருக்குன்ற ஆலோசனை நான் இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன். ஏனென்றால் புதுச்சேரியை நான் ஒரு 3 ஆண்டுகாலமாக முழுவதுமாக அறிந்திருக்கிறேன். புதுச்சேரி எந்த அளவிற்கு வளர வேண்டும் என்ற ஆசையும் நான் படுகிறேன். அவ்வளவுதான். நீங்க புதுச்சேரியில வந்து போட்டியிடணும் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல இப்ப சொல்லியிருக்காரு நீங்க புதுச்சேரியில வந்து போட்டியிடணும் அப்படின்னு டெபாசிட் போயிடும் அப்படின்ற மாதிரி இப்போ நிலைமை தெரியாமல் தமிழிசை களத்தில் இறங்கி இருக்கிறார். இதற்கு பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் துணை ஜனாதிபதி ஆகலாம் என்ற எண்ணம் அவர் இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சிரிப்பை தவிர நான் வேற எதுவும் பதிலா சொல்லல. அவ்வளவுதான். மேடம், பின்விளைவுகள் நீங்க தோல்வி அடைகின்றது ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. இது நீங்க அரசியல் நீங்க விமர்சனம் சொல்லியிருக்காரு. நான் நேர்முகமாக சிரிக்கிறேன். அவ்வளவுதான் அவரோட கருத்துக்கு. இல்ல கடந்த சில மாதங்களாவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து உங்களுக்கு எதிராக கருத்து சொல்றாருங்க. இந்த நிலையில அவர் கூட அவர் தலைமை கீழே வந்து நீங்க வந்து தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கீங்களா? இதை எப்படி பாக்குறீங்க? சிறுமி கொலை வழக்குல நீங்க வந்து விரைவா தண்டனை வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இப்ப பாதியிலே இங்க செல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மகளிர் அணியெல்லாம் ஒரு விமர்சனம் பண்றாங்க. அதே போல நிற்கும் இடத்துல உங்களுக்கு எதிர்ப்பாக களமிறங்கி பணியாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதே எப்படி பாக்குறீங்க? அந்த சிறுமியின் கொலை வழக்கில் உள்ளவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த ஒரு மோசமான சம்பவம் நடந்தது என்பது நான் மிக வருத்தத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இதை நான் எதுவுமே அரசியல் போறீங்க எம்பி ஆனால் வலியுறுத்துவீங்களா? நிச்சயமாக பெண்கள் பாதுகாப்பிற்கு நான் எனது குரல் என்றுமே ஒலித்துக் கொண்டிருக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்துல நீ எந்த பணியும் கிடையாது, மக்களோட தொடர்பு கிடையாது. இப்போ நீங்க தமிழக மக்களவை தேர்தல் நிக்கிறீங்க. எப்படி மக்களை சந்திக்க போறீங்க? என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க? கள நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏற்கனவே 2 மக்களவை தொகுதி 2 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோல்வியை தருவீங்க. உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு அதாவது என்னோட கேள்விக்கு என்ன கேட்டுட்டே இருக்கு. மேடம், அதாவது வேட்பாளர்ங்கிற முறையில வந்துட்டு ஆளுநருங்கிற வேட்பாளர் உங்களுடைய பலம் எதுவா இருக்குன்னு மக்கள் மத்தியில அது முன்னோடி மேடம். அதாவது என்னோட பலம் மக்கள் அன்பு, என் பலம் மக்கள் மீது உள்ள பாசம், என் பலம் என் மீது உள்ள நம்பிக்கை, என் பலம் எனக்கு இறைவன் துணை இருப்பார் என்ற நம்பிக்கை. மணக்குள விநாயகர் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் மீது இருக்கிற பலமே என்னோட நம்பிக்கை தான். எதிர்வினைகளை மிக சர்வ சாதாரணமாக புறந்தள்ளுவது எனது பலம். எந்த விமர்சனமா இருந்தாலும் தூசி தட்டிட்டு போற மாதிரி தட்டிட்டு போறது எனது பலம். இந்த பலம் எல்லாம் எனது கை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அது மக்கள் தொடர்பு எங்கேயும் அந்த விருப்பம் எனக்கு. மக்கள் எல்லாருமே நம்ம மக்கள் தான். தமிழக மக்களும் தமிழ் பேசும் மக்களும் புதுவை மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு விருப்பம். வந்து எனது விருப்பம் மக்கள் தொடர்பு. அவ்வளவுதான். ஆட்சியாளர்கள் உங்களுக்கு இந்த 3 வருட காலங்கள்ல முழுமையா ஒத்துழைப்பு அளிச்சாங்க. கடைசி 6 மாசத்துல உங்களுக்கும் அவங்களும் நிறைய மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. சபாநாயகர் நேரடியாவே உங்களை வந்து சட்டசபை கட்டுறதுக்கு நீங்க தான் இடையூறா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம். சரி தம்பி, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பார்ப்போம். ஆக்கப்பூர்வமா பேசுறோம். நம்ம ஆக்கப்பூர்வமா நம்ம இருக்கோம். ஆக்கப்பூர்வமா இப்ப இருக்க வேணாம். நான் என்ன சொன்னேன்? மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, என் மீது நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவ்வளவுதான். தம்பிங்களா, ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்தது. நீங்க வந்து சில நேரங்களை நேரடியாகவும் என்ன எடுத்திருக்கீங்க, மறைமுகமாகவும் எடுத்திருக்கீங்க. எதை பற்றி கவலைப்படல. மகிழ்ச்சியாக ஒருவர் அன்போடு நான் இங்க இருந்து செல்கிறேன். இதயத்தோடு இணைந்துதான் இருப்பேன். உணர்வோடு உங்களோட இணைந்துதான் இருப்பேன். மக்கள் பணியிடம் என்னை பிரிக்க முடியாது. இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும், உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மக்கள் பணி தொடரும், இன்னும் தொடரும். இன்னும் சொல்ல போனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுதல். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருப்பதனால்தான் நம்ம நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது. எனது முதல் ஆசை அதுதான். ஏனென்றால்
இன்று வேண்டும் மோடி மீண்டும் மோடி இந்த ஸ்லோகனை கொடுத்ததே நான் தான். அதனால நிச்சயமாக அதுதான் எனது முழு முதல் கவனமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அரசியல் வந்து இப்ப திமுக காங்கிரஸ் எப்படி பாக்குறாங்க எப்படி வேணாலும் பார்த்து போட்டுப்பா. அதாவது அரசியல்வாதியாக இருந்த நீங்கள் ஆளுநராக சரி மீண்டும் நீங்கள் அரசியல்வாதி சரி இடைப்பட்ட ஆளுநர் வந்து நீங்க வந்து நடுநிலைமையா இருந்திருக்கீங்க அப்படின்னு நிச்சயமாக மனசாட்சி பூர்வமாக இருந்திருக்கிறேன். இன்னொன்று, நான் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்வதற்கு காரணம் 4 முதலமைச்சர்கள் கூட பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 2 பொது தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 3 மாதங்கள் முழுமையான குடியரசுத் தலைவர் ஆட்சியை இந்த மக்களுக்காக நான் நடத்தினேன். எல்லாவற்றிற்கும் மேலாக 2வது வேவ் கரோனா நேரத்துல இந்த மக்களை பாதுகாக்கும் மருத்துவராக எனக்கு இறைவன் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று நான் மனதார நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு தெரியும், ராம்டெசிவிருக்கு தமிழகத்துல வழியில லைன்ல நிற்கும் போது கூட நான் தெலுங்கானால இருந்து இந்த மக்களுக்காக தெலுங்கானா அங்க அரசாங்கத்திட்ட பேசி ராம்டெசிவிர் எந்த மாநிலத்திலும் கிடைக்கலனா கூட கேட்டு கேட்டு வாங்கி கொண்டு வந்தேன். தெரு தெருவா தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் என்று அலைந்தேன். இதெல்லாம் நான் மக்கள் மீது அன்பால் செய்தது, வேற எந்த காரணமும் இல்லை. தயவு செய்து இதுக்கு எந்த உள்ளர்த்தமும் கற்பிக்காதீர்கள். அவ்வளவுதான். அன்பு அன்பு அன்பு, பாசம் பாசம் பாசம், அவ்வளவுதான் தம்பி. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க கேள்வி கேட்டுட்டு அப்புறம் நீங்க வேற மாதிரி பதிவு மக்களை நம்பி